ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் மிகவும் சோர்ந்த நிலையில் நீ இருக்கிறாய். சோர்ந்து போக ஒரு துளி அவசியம் கூட இனி உன் வாழ்க்கையில் வராது. நீ இப்பொழுது எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் சோர்ந்து இருக்கிறாயோ, நம் வாழ்க்கை அவ்வளவுதானோ என்று நினைத்து உன்னுடைய எண்ணத்தை உறைய வைத்திருக்கிறாயோ, அந்த அளவை விட அதிகமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க உள்ளது. எதற்காக இவ்வளவு சோகம், இவ்வளவு கண்ணீர்? வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழ வேண்டிய நீ, வாழ போகும் நீ எதற்காக கவலையுடன் இருக்கிறாய்? இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை நினைத்தால், இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை நினைத்தால் கவலைதான் வரும். ஆனால் நான் சொல்லும் விஷயத்தை கேட்டால் சந்தோஷம் வரும். இந்த வாராகி ஒரு முறை ஒருவனுக்கு வாக்கு கொடுத்தால் அதை அவள் செய்து முடித்துத்தான் அடங்குவாள். அதுவரை ஓடிக்கொண்டே இருப்பாள். நடத்தி தர தங்கமே, உன்னுடைய அம்மா நான். என்னை நீ அந்த ஸ்தானத்தில் தான் பார்க்கிறாய். அம்மா எப்பொழுதுமே ஒரு குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று பாடுபடுவாள். அதுபோலத்தான் நானும் உன்னை வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு கொண்டே இருக்கிறேன். நல்லது செய்ய வேண்டும், உனக்கு பிடித்தது நடக்க வேண்டும் என்பதற்காக ஓடி ஓடி உனக்காக என்ன வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருக்கிறேன். அது உன் கையில் கிடைக்க சில நாட்கள் ஆகிறது. ஆனால் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்துமே கிடைத்து சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் பெருகிவிடும். நீ நினைக்கிறாய் இந்த நொடி நம் வாழ்க்கை ஏன் இவ்வளவு நரகமாக இருக்கிறது என்று. அதுவே இன்னும் சில நாட்களுக்கு பிறகு நீயே மனதுக்குள் நினைப்பாய், நம் எவ்வளவு நரகமாக இருக்கிறது என்று சொன்னோமோ அந்த அளவுக்கு நம் வாழ்க்கையில் சொர்க்கமாக இருக்கிறதே. கேட்டது அனைத்தும் கிடைத்து விட்டது, இதற்கு மேல் என்ன வேண்டும்? இனியும் வாராகி அம்மா பார்த்து கொள்வாள் என்று நீ திரும்பவும் சந்தோஷப்படுவாய். வாழ்க்கை என்பது மாறிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த கஷ்டமானது சீக்கிரமாகவே மாறி இன்பத்தை உனக்கு ஏற்படுத்தி தந்துவிடும். நீ சந்தோஷமாக வாழ வேண்டிய குழந்தை. கவலையுடன் வாழவே கூடாது. கவலைகள் இருந்தால் தயவு செய்து உன் மனதில் இருந்து தூக்கி எறிந்து விடு. கண்ணுக்கு தெரியாத திசை தூக்கி எறிந்து விடு. உனக்கான நல்லது நடக்கும். வாழ்நாள் முழுவதும் நீ இனிப்பாக நிம்மதியாக வாழ்வாய். அதற்கு இந்த வாராகி அம்மாவே உனக்கு பொறுப்பு. நீ என்னுடைய குழந்தை. உன்னை நான் வாழ வைத்து காட்டுகிறேன். உன்னை யாரெல்லாம் கீழே தள்ளிவிட்டு சிரித்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் நான் உன்னை பேரும் புகழுடனும் வாழ வைத்து காட்டுகிறேன். இது சத்தியம். இன்னமும் நீ நம்பவில்லை என்றால் பொறுத்திருந்து வேடிக்கை பார். அனைத்துமே நல்ல முறையில் நடக்கும்.